ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வேறு லெவல் ஆக்ஷன் பிளாக் இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? வழக்கமாக முத்து தான் கை உங்க ஒரு பயங்கரமாக இருக்கும். இப்போ படசியில் பார்த்தா தான் புருஷனுக்காக சாவித்திரி மாதிரி நிற்கிறாங்க நம்ம மீனா. தான் புருஷனை நிரூபிக்கணுங்கிறதுக்காக அவர் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எங்கே போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல, தான் புருஷனுக்காக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த டாஸ்மார்க்குக்கே போயிட்டு அந்த வீடியோவை கேட்க போகிறலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு குடிக்க வந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல இங்கே வாயேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பலார்னு ஓங்கி ஒரு அற விட்டாங்க. என் புருஷனுக்காக நான் வந்து நிற்கிறேன்டா, உங்களை மாதிரி ஆளுங்களால தான்டா இப்படி நாட்டில் கெட்ட பேர் நடக்குது. முழுசாக உண்மையை தெரியாமல் எதுக்குடா வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டாங்க. உண்மையை தாங்க சொல்கிறோம். நீங்கள் எடுத்து போகிற ஒரு வீடியோனால ஒருத்தவங்களோட லைஃபே பாதிக்கப்படுதுன்னா எதுக்கு அதை செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன உங்களுக்கு வரப்போகுது? அதிகபட்சம் அந்த அமௌண்ட் வரப்போகுது, அவ்வளோதானே. அந்த அமௌண்ட்டுக்காக ஒருத்தரோட லைஃபை கெடுக்கணும்னு நினைக்காங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தம்பியே இல்லைக்கா சத்தியவன் சாவித்திரின்னு அவர் வாயாலே வந்துடுச்சு, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நான் என்ன உங்கள் பொண்ணா நினச்சிக்கோங்க, தயவுசெய்து அந்த வீடியோ காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஃபுல் வீடியோவும் எடுத்துட்டாங்க. ஃபுல் வீடியோவும் எடுத்தா அதில் பார்த்தா முத்து குடிக்கவே இல்லை. இதை பார்த்து கண்ணீர் வெடிச்சிட்டு அவங்க ஃபோனில் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு கடைசியில் நம்ம ரவியை கூட்டிகிட்டு நம்ம முத்து இருக்கிற இடத்துக்கு வந்து முத்துவை கட்டி பிடிச்சிட்டாங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரொமான்ஸ் அந்த இடத்துல வச்சுட்டாங்க, வேற லெவலில் இருந்து. அதுக்கப்புறம் மொத்த பேரும் திரும்பிட்டாங்க. ரவி இருந்துட்டு நான் உன்னை நம்பாமல் போயிட்டேன்டா, என்னை மன்னிச்சுக்கோடான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை இன்டர்நெட்டில் விட்டாங்க, சோஷியல் மீடியாவில் விட்டோன்னு எல்லாருமே பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மீனாவோட அம்மா மாப்பிள்ளை போய் தப்பாக நினச்சிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஹைலைட் என்ன தெரியுமாங்களா? மீனாவோட மாமனார், அதாவது நம்ம முத்துவோட அப்பா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசி வரையும் நீங்கள் முத்துவை நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்டாட்டி தான் சொல்லிட்டாரு. அங்கே நிற்கிறார் முத்து, வேற லெவல்ப்பா.